அடேங்க அப்பா, என்ன வெயிலு சன்னமா அடிக்குது. பங்குனி சித்திரை ஆரம்பிக்கல, அது கடையில வெயிலு கொளுத்துன்ட்டு கொளுத்துது. நீ தண்ணிக்கெல்லாம் கஷ்டமா இருக்கும். நீ வயலுக்கெல்லாம் என்ன செய்யறதுதான் தெரியல. கரண்ட் வேற இன்னும் அடிக்கடி போக ஆரம்பிச்சிடும். வேலையை முடிச்சுக்கிட்டு போலான்னு பார்த்தா இவரு மண்ணை வெட்டி கொடுன்ட்டு சொல்லிட்டு போறாரு. என்னத்த சொல்ல, நம்ம வேலையே தலைக்கு மேல கிடக்குது. சரி பாவம்ல, வயசானவர் கேட்காரு, செஞ்சு கொடுக்கல குறைஞ்சா போறோம். அத்தா, என்னத்தா அங்க வேலை பார்த்துட்டு போயின்னு பார்த்தா இங்கிட்டு வந்து மண்ணை கொத்திட்டு இருக்கியே? இது முதல்ல நம்ம தோட்டமே இல்லையே. ஆமாடி, நம்ம தோட்டம் இல்லதான். இந்த வயசானவர் இங்கதான் அடிக்கடி இலை பரப்பேன், கோயிலுக்கு போயில கூட இலை வாழைத்தாரெல்லாம் சும்மாவே கொடுத்தாரு. அவருக்கு கொஞ்சம் உடம்பு முடியல போல, அதான் கொஞ்சம் அந்த இது தண்ணி மாத்தி விடுவோம்ல, கொத்தி கொஞ்சம் தண்ணி மாத்தி விடுப்பா அப்படின்னாரு தோட்டத்துக்கு. சரி நம்மளால முடிஞ்ச வேலையை செய்வோம் அப்படின்ட்டு செஞ்சுட்டு இருக்கேன். என்ன அதுக்கடையில மணி 2 ஆயிருச்சு? இல்லத்தா, மணி 1:30 தான் ஆகுது. சரி சீக்கிரமே வந்தா கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு அப்படி இருக்கலாமே அப்படின்ட்டு வந்தேன். அப்பத்தாவுக்கு சாப்பாடு கொடுத்தியா? என்ன சொல்லுச்சு, சாப்பிட்டுதா? அதை ஏன் கேக்கீங்க? காலையில இட்லி கொண்டு கொடுத்தேன். ஏம்மா எனக்கு வேண்டாம், நல்லா இருப்ப, பட்னி கூட கிளந்துக்கிடுதேன் அப்படின்ட்டு அத்தையே வந்துச்சு. இனி ஒத்தையில விட்டுட்டு போயிட்டா இவகிட்ட அப்படின்ட்டு நானும் எப்படியோ சொல்லி இட்லி எப்படியோ கொடுத்துட்டேன், சாப்பிட்டுட்டாங்க. மத்தியானமும் சாப்பாடு கொண்டு போனேன், சாப்பிட வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிச்சு. நான் இங்க சாப்பிட்டே ஆகணும்ட்டு சாப்பிட வச்சுட்டுதான் வாரேன். அம்புட்டு பயம் என்ன, ஒரு நாள் தான் சமைச்சிருக்க, இம்புட்டு பயத்தை என் அப்பத்தாக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்க என்ன. சாயந்தரம் அப்பத்தாவை பார்த்துட்டு தான் ஆஸ்பத்திரிக்கு போகணும். என்ன சொல்லுதோ எது சொல்லுதோ. நான் எம்பிட்டு கஷ்டப்பட்டு சமையல் பண்ணதேன் எல்லாத்துக்கும் கிண்டலா போச்சு. என்ன பூமாரி கிண்டல் பண்ணுதா, நீங்க கிண்டல் பண்ணுவீங்க, அப்பத்தா கிண்டல் பண்ணுது. சமைச்சு பார்த்தாதான் அதோட வலியும் வேதனையும் புரியும். அடே எங்கப்பா, ஒரு நாள் சமைச்சதுக்கே இம்புட்டு பில்டப் ஆக்கும். அப்ப அம்மா அப்பத்தெல்லாம் நாலு பூரா சமைச்சிட்டு அடுப்பாங்கறதுலயே கிடக்காக. அப்ப அவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க? ஆனா இம்புட்டு நாள் ஆச்சு ஒன்னும் வாய் திறந்து சொன்னது இல்லையே, ஒரு நாள் சமைச்சதுக்கே வாய் இம்புட்டு பேசுது என்ன. போதும் போதும், வாங்க சாப்பிட. ஆமா, என்ன சமையல் இன்னைக்கு? சொல்லுடி, என்ன பண்ண? எந்த பொரியலை வச்சியோ, என்ன குழம்ப வச்சியோ, திக்கு திக்குன்னு இருக்குது உன் சமையல்னு சொன்னாலே. எல்லாம் நல்ல சாப்பாடு தான், சாப்பிடு. முருங்கைக்காய் போட்டு சாம்பார், ஒரு பொரியல், இந்த அப்பளம், இதெல்லாம் சாப்பிடு, நல்லா தான் இருக்கும். நான் சாப்பிட்டு தான் வரேன். ஒரு குறையும் சொல்ல முடியாது எனக்கு தெரிஞ்சு. என்ன கொஞ்சம் காரம் கம்மியா இருக்கும். காரம் கம்மியானாலும் பரவாயில்லன்னு குறைச்சதான் போட்டிருக்கேன். சாப்பிட்டு பாரு. எங்க அப்பா, சாம்பார் கலர்லாம் வந்துட்டு எங்க அம்மா வைக்கிற மாதிரி, எங்க அம்மா வச்சாலும் இதே கலர்ல தான் இருக்கும். பார்க்க சாப்பிடும் போலதான் இருக்கு. சாப்பிட்டாதான் எப்படி இருக்கும்னு தெரியல. சாப்பிடுங்களேன், எனக்கிட்ட சமைச்சு கொண்டு வந்திருக்கேன், சும்மா கிண்டல் பேச்சு. இல்லடி, நீதான் சமைச்சியான்னு எனக்கு என்னமோ டவுட்டா இருக்குது. நான் சமைக்கல, பக்கத்து வீட்டுல வந்து சமைச்சு கொடுத்தா. போதுமா? இப்ப மாதிரி நிம்மதியா சாப்பிடுவீங்களா? சாப்பிடுங்க. பேசாட்டு நீ ஏன் ஊட்டி விட்டுற? நீ சமைக்க வேற செஞ்சுட்ட, ஊட்டியும் விட்டா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. எங்காத்தா சாப்பிடு, சாப்பாடோடி என் அன்பையும் சேர்த்து பரிமாறுதேன், சாப்பிடு. நல்லாதான் இருக்கு, என்ன கொஞ்சம் உப்பு குறைவா இருக்குது, மத்தபடி குறை சொல்ல மாதிரி ஒண்ணும் இல்ல. ஐயோப்பா, இப்ப மாதிரி நல்லா சமைச்சேன்னு சொன்னிய, ரொம்ப சந்தோஷம் தான். உன் வாயில இருந்து சமைச்சேன் நல்லா சமைச்சேன்னு கேட்டதுக்கு தாமோதரன் அவங்கள்ட்ட கேட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. அதான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், பேசலாமா? கோவப்படக்கூடாது. நான் சொல்றத நீ கேட்கணும்னு அவசியம் இல்லை, என்னோட ஐடியா உன்கிட்ட சொல்லுதேன், விருப்பம் இருந்தா செய், அதுக்குன்ட்டு முறைக்கெல்லாம் கூடாது, பாத்துக்க. என்னடி சொல்லு, என்ன செஞ்சு வச்ச? ஏதோ கள்ளத்தனம் பண்ணிருக்க, அது மட்டும் புரியுது, என்ன சொல்லு. என்ன சாப்பிட்ட மயக்கமாக்கும்? மழுப்பாதடி, சொல்லு, பேச்ச மாத்தாம. என்ன பேசணும்னு சொன்ன, சொல்லு. நேற்று கோயில்ல அம்மாவை பார்த்தேன். அம்மா கொஞ்சம் நகையெல்லாம் கொண்டு வந்துச்சு. அம்மாவோட நகைதான் கொண்டுட்டு போன்ட்டு ஒத்த கால நகை. கொண்டு மாப்பிள்ளைகிட்ட கொடு, ஏதாவது தொழில் எதுவும் ஆரம்பிக்கன்னா ஆரம்பிக்க கொடு, இல்ல நீ நானும் வச்சுக்க, உனக்கு எதுவும் தரல அப்படி இப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. நான் நகை வேணவே வேண்டாம், நாங்க பாத்துக்கிறோமா, நகைக்காகவும் பணத்துக்காகவும் நான் உங்ககிட்ட பேசல அப்படின்ட்டு சொல்லிட்டேன். அம்மாவும் ரொம்ப வருத்தப்பட்டுச்சு, அத கையில குடுத்துட்டேன். சரி, நல்லதுதான் செஞ்சிருக்க. நான் அன்னைக்கே உண்டு சொன்னோம்ல, யார்ட்டையும் எந்த பொருளும் வாங்கக்கூடாது, நம்மள்ட்ட என்ன இருக்குதோ
அதை வச்சு நம்ம குடும்பம் கழிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கணும். என்ன இப்படியே இருந்துட போறது இல்ல, ஒரு நாள் கண்டிப்பா மாறத்தான் போகும். அதனால அவங்க என்ன கொடுத்தாலும் வாங்க வேண்டாம். புரிஞ்சதா? அது இல்லத்தான், இன்னொரு விஷயம். இந்த அக்கா வீடெல்லாம் கட்டிட்டாக. இந்த குழந்தையும் வரப்போகுது. அவருக்கு ஒரு முன்னேற்றம் இருக்கு. நான் உங்களை தப்பாட்டோ குத்தி எதுவும் பேசல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம ஏன் தான் சைட்ல ஏதாவது ஒரு பிசினஸ் மாதிரி பண்ணக்கூடாது? எதையாச்சும் பண்ணணும்னா தான். அதுக்குன்னு உங்களை இந்த தொழில் பார்க்க வேணாம், விவசாயம் பார்க்க வேணாம் அப்படிலாம் நான் சொல்லல. அதையும் பார்த்துக்கோங்க. வேற ஏதாவது ட்ரை பண்ணுங்களேன். இப்படியே இருந்துடக்கூடாது தான். நம்ம வாழ்க்கையில அடுத்தடுத்த ஸ்டெப் போயிட்டே இருக்கணும். இப்ப மாறி என்ன, உங்க மாறி அந்த துளசி அண்ணி, அவங்கள பத்தி எந்த இதுவும் இல்லை. அவங்க அடுத்தடுத்த ஸ்டெப் வந்தாச்சு, இல்லாட்டாலும் பிரச்சனை இல்லை. அக்கா வீட்டுல தான் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு வைங்களேன். நம்ம அப்படி இல்லை. வீட்டை சம்மதத்தை மீறி கல்யாணத்தை நம்ம விருப்பத்துக்கு பண்ணியிருக்கோம். அதனால நம்ம எல்லார்ட்டையும் வாழ்ந்து காமிக்கணும் தான். இப்படியே இருக்கக்கூடாது. அடுத்தடுத்த ஸ்டெப்பு போகணும். எல்லாரும் சொல்லணும், பரவாயில்ல அவ விரும்பின கல்யாணத்தை பண்ணாலும் நல்லா இருக்கா, அந்த பையனும் நல்லா இருக்கான் முன்னாடி வரி இல்ல, அதை விட இப்ப நல்லா வந்திருக்காக அப்படின்ட்டு சொல்லணும். அவங்க சொல்லுவாங்களா இல்லன்னு எனக்கு தெரியாது. ஆனா நம்ம நல்ல ஒரு நிலைமை வரணும். என்ன நான் சொல்றது ஏதாவது கொஞ்சமா புரிஞ்சுதா? அதெல்லாம் புரியுது புரியுது, புரியாமையா இருக்குதே. எல்லாத்துக்கும் பணம் தான் வேணும். பணம் இல்லாம எதுவுமே நகராதுங்க. பணம் கண்டிப்பா வேணும் பொண்ணி. என் கையிலயும் காசு இல்லாத குறைதான். நானும் அதை யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். இப்ப இல்ல, இன்னமே யோசிச்சுட்டு தான் இருப்பேன். ஏதாவது நம்ம பண்ணணும் அப்படின்ட்டு. இன்னும் பூ மாதிரி இருக்கா, அவளுக்கு கல்யாணம் பார்க்கணும். நம்ம குடும்பம் ஆயாச்சு, நமக்கு ஒரு குழந்தை குட்டின்னு வந்துட்டு அதை பார்க்கணும். அம்மா இருக்காக, அப்பத்தா இருக்காக, எல்லாத்தையும் பார்க்கணும். என்ன செய்யறதை யோசிச்சுட்டு இருக்கேன். பணம் இல்லாம உன்கிட்ட சொல்லதுக்கு என்ன? என் நிலைமை தெரிஞ்சு என்னைய கல்யாணம் பண்ணிக்கிட்டவ நீ. உனக்கு கிட்ட சொல்லதுக்கு என்ன? என்னை நம்பி எந்த காசும் கிடையாது. ஏன்னா ஒரு சீட்டு மட்டும் போட்டிருந்தேன் இடையில, அது பைக் எடுக்கிறதுக்காக. அது கூட அண்ணன் தான் எடுத்து கொடுத்தான். அந்த துட்டுக்கு கூட அண்ணனு கல்யாணத்தோடி நான் கொடுத்தேன். வேண்டாம் தான் வேண்டான்னு சொன்னான். நான் விடலையே, வச்சுக்கனே துணிமணி எடுக்க ஆகும்ல அப்படின்ட்டு கொடுத்தேன். வேற என்னை நம்பி எந்த காசும் இல்லம்மா. எந்த தொழில் பார்த்தாலும் குறைஞ்சது 10,000 இல்லாம நம்ம எதுவுமே செய்ய முடியாது. அதுவும் 10,000 யார்ட்டையா வாங்கி போட்டுடலான்னு வையேன். அது படிப்படியா 10,000, 11, 12, 13 கூடிக்கிட்டே இருக்கணும். சப்போஸ் அது குறைஞ்சிருச்சுன்னா, வியாபாரம் எதுவும் படுத்துருச்சுன்னா என்ன செய்ய சொல்லு? வாங்கினவங்களுக்கு காசு கொடுக்க முடியுமா? அதுதான் நானே யோசிச்சுக்கிட்டே இப்படி இருக்குதேன். அத்தா, எனக்கு ஒரு யோசனை. நீ ஏன் தான் டிரைவிங் படிக்க கூடாது? உனக்கு இப்ப 2 வீலர் ஓட்ட தெரியும் அப்படிதானே? இந்த 4 வீலர்ஸ், அதாவது காரு, ஆட்டோ அந்த மாதிரி. அதெல்லாம் எனக்கு ஓட்ட தெரியும்டி, தெரியாம தான் இருக்கேன். அப்பா இருக்கல கார்லாம் மட்டும் என்ன தானே, அப்பா ஓட்டதை பார்த்துருக்கேன். நானே அப்பா என்ன கிட்ட எழுதி வச்சு ஓட்டி ஓட்டி காமிச்சிருக்கேன். எனக்கு தெரியும் ஓரளவு. இந்த ஓர அளவுலாம் சரிப்பட்டு வராது. படிச்சா ஒழுங்கா படிக்கணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு பிள்ளை இருக்குது, அவ வீட்டுக்காரரு டிரைவிங் கிளாஸ் தான் வச்சிருக்காரு. அங்க போத்தான் சாட்டு போய் சேரு, நல்ல டிரைவிங் படியேன். நம்ம ஊர்ல தான் பஸ் வசதி அம்பிட்டு இது இல்லையே. மினி பஸ் அப்பப்ப வரும், கவர்மெண்ட் பஸ் டைமுக்கு தான் உண்டு. நம்ம ஒரு பிள்ளைய அந்த பஸ் நம்பி தான் இருக்குது. ஆட்டோலாம் நம்ம ஊர்ல பெருசா கிடையாது. நீ ஏன் ஒரு ஆட்டோ எடுத்து ஓட்டக்கூடாது? காலையில ஒரு 8 மணி போல நீ ஆட்டோ எடுத்துட்டு வையேன், 9:30 மணி வரை தான். 10 மணிக்கே போட, 10 மணி வரை தான் வேலை. சாயந்தரம் அதே மாதிரி ஒரு 3 மணிக்கு ஆட்டோ எடுத்துட்டு வையேன், 5 மணி வரை தான் வேலை. எப்படி பார்த்தாலும் மாசம் ஒரு 10ல இருந்து 15 இல்ல 20 நம்ம எடுக்கிற ஆளை பொறுத்து கிடைக்கும். ட்ரை பண்ணி பார்ப்போமே தான். சின்ன முதலீடு அதுக்கப்புறம் அப்படி படிப்படியா போலாமே. பொன்னி, பரவாயில்லையே, இது கூட நல்ல ஐடியாவா தான் இருக்கு. இம்புட்டு நாளாச்சு, நான் இது யோசிக்கவே இல்லையே. பார்த்துட்டு செஞ்சிருவோம். என்ன டிரைவிங் தானே, படிச்சிடலாம். அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. பைக் ஓட்ட தெரியுமே, அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படிதான். சரி பொன்னி, ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்ன இந்த வாரம் முடியட்டு, அடுத்த வாரத்துல இருந்து எப்படியாவது டிரைவிங் கிளாஸ் சேர மாதிரி பார்ப்போம். அது மட்டும் இல்லத்தான், நான் கூட யோசிச்சு வச்சிருக்கேன். நம்ம ஊர்ல எல்லாமே எப்படியும் குறைஞ்ச சாரி தான் எடுப்பாங்க, 500ல இருந்து 1000க்குள்ள. அந்த மாதிரி கொஞ்சம் ஆன்லைன்ல சாரி எடுத்து வச்சு சேல்ஸ் பண்ண எப்படி இருக்கும்? வீடு வீடெல்லாம் போறது இல்ல, நம்ம வீட்டுல இப்படி இருக்குதுன்ட்டு 4 பேர்ட்ட சொல்லிட்டா போதுமே. அதான் புடவைன்ட்டா பொம்பளைட்ட கேட்க வேணும், எல்லாரும் வந்துருவாங்க. கொஞ்சம் குறைஞ்ச புடவையா எடுத்து போட்டா போதும். நம்ம ஊர்ல எல்லாம் பெருசா காஸ்ட்லியா சாரி கிட்ட யாரும் கிடையாது. அப்படிலாம் ஒரு ஐடியா இருக்கு. இன்னும் நிறைய ஐடியா மண்டையில ஸ்டோர்ல இருக்கு. பாப்போம். நீ டிரைவிங் படித்தான், அதுக்கப்புறம் ஒண்ணுன்னா நம்ம இது பண்ணலாம். பரவாயில்லடி, உனக்கும் கொஞ்சம் அறிவு இருக்குது. என்ன கொஞ்சம் இல்ல, நிறையவே இருக்கு.
சுதா, இங்க பாரு, அக்காவை சிரிச்ச முகத்தோட கூப்பிடணும் என்ன. எனக்கு அக்கான்னு சொல்லதை விட இப்ப நம்ம அவங்க சம்பந்தக்காரங்க என்ன. சிரிச்ச மாணிக்கு எங்க வீட்டுல நிச்சயம் வச்சிருக்கோம், எல்லாரும் கண்டிப்பா வாங்கன்னு சொல்லணும். சும்மா சிறு சிறுன்ட்டு முகத்தை வச்சிட்டு இருக்க கூடாது என்ன. என்ன சிடுசிடுன்ட்டு நிக்கனா? என் முகம்லாம் அப்படித்தான். இங்க பாரு சுதா, நம்ம பிள்ளைக்கு கல்யாணம்ல, அது கல்யாணம் பண்ணி கொடுக்குற இடம். அதனால சும்மா மூஞ்ச முறை இழுக்காத. சும்மா சிரிச்ச மணியே இது ஏன் சிரிக்கிறதுக்கு என்ன காசா கொடுக்கணும்? என் முகமே அப்படித்தாங்க. சொல்லனா அவங்கள கூப்பிடுங்க, சீக்கிரம் சொல்லிட்டு போவோம். இன்னும் அவங்க வாராதன்ட்டு ஆடி பாடிட்டுலாம் என்னால இருக்க முடியாது. ஏக்கா, சுதா, எனக்காகமா உன்னை பொண்ணு பார்க்க வரும்போது எவ்வளவு அழகா சிரிச்சிட்டு இருந்த தெரியுமா? சரிங்க, இப்ப என்ன சிரிச்சுட்டே நிக்கணும் அவ்வளவுதானே? அட மாமா வாங்க, அத்தை வாங்க. என்ன சொல்லவே இல்ல, வாங்க அத்தை. வா தம்பி, என்ன கார் எடுக்குன்னு சொன்ன, போன் போட்டேன் எடுக்கல, நேர்ல வந்துட்டியே. ஓஹோ, நேர்லயே போய் கூட்டிட்டு போய் கார் எடுக்கலாம்னு நினைச்சிட்டீங்களோ? அட ஏம்மா நீ காருன்ட்டு பெசாட்டு இனிமா, அவங்க வேற எதுக்கும் அந்த மாதிரி இருக்குது. காரு இல்லக்கா, காரு கல்யாணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி புக் பண்ணலான்ட்டு பவி சொன்னா. அதனால அப்ப கார் பாத்துக்கலாம்க்கா. நீங்க கலர் மட்டும் என்னன்ட்டு சொல்லிட்டா போதும். அது மாப்பிள்ளைட்டு சொல்லியிருக்கேன். அவரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்து நான் சொல்லுவேன் அப்படின்ட்டு இருக்காரு. ஏதோ புதுசா மாடல் வருதாமே, ஒரு மாசம் கழிச்சு. அதான் சொன்னாரு. நான் இப்ப எதுக்கு வந்தேன்னா, நிச்சய தேதி குறிச்சிட்டு வந்துட்டேன். அவரு வர ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாளா இருக்குப்பா அப்படின்ட்டாரு. சரி, ஞாயிற்றுக்கிழமை எல்லாத்துக்கும் லீவா போச்சு, தோதா இருக்கும்ல. அதான் இங்க சொல்லிட்டு அப்படி இங்க யாருக்கெல்லாம் சொல்லணுமோ எல்லாருக்கும் சொல்லிட்டு போயிருவோமேன்ட்டு வந்தேன்க்கா. ஆமா அண்ணி, இன்னைக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டா எங்களுக்கு வேலை மிச்சம்த்தீங்களா? இன்னும் நிச்சயார்த்த வேலை தலைக்கு மேல கிடக்கு, ஒரு நாள் தானே இருக்குது. அதான் எல்லாத்தையும் அழைச்சிட்டு போலாம் அப்படின்ட்டு வந்தோம். யார் யார்கிட்ட சொல்லணும், உங்க சொந்தக்காரர்கிட்ட சொல்லுங்க. தம்பி கொஞ்சம் வருவீங்களா? எல்லாரும் சேர்ந்தே போய் சொல்லிட்டு வந்துருவோம். எங்களுக்கு வீடெல்லாம் தெரியாதுங்களா? அதுக்கு என்ன, கண்டிப்பா. இங்க என் மாவன் வீடு இருக்கு, அப்புறம் இங்க அக்கம் பக்கம் வேற என் வீட்டுக்காரருக்கு சொந்தக்காரங்க 2-3 பேர் இருக்கா அவங்க வீட்டுல. அப்ப இன்னொருத்தங்க இருக்காங்க பக்கத்து ஊர்ல, அவங்கள்ட்ட. ரொம்ப தான் வேண்டாம், ஒரு 7-8 குடும்பம் வரும். அப்படிதான். நிச்சயம் மஹால்ல வச்சுதானே, வீட்டுல வச்சுக்கலையே? ஆமாக்கா, நிச்சயம் மஹால்ல வச்சுதியா, நம்ம வீட்டு பக்கத்துல இருக்குது, அதுல வச்சுதியா. வீட்டுல இடம் பத்தாது இல்ல. சரி பாண்டி, அண்ணன் வீட்டுக்கு முதல்ல கூட்டிட்டு போ என்ன. அப்புறம் நம்ம அப்பாவோட அண்ணன் வீடுக்குல அங்க கூட்டிட்டு போ. அப்புறம் தம்பி வீடுக்குல அங்கேயும் கூட்டிட்டு போ என்ன. வாங்க மாமா. சரிப்பா, அந்த காரை மறந்துடாத என்ன. நல்ல மாடலா நல்ல கலரா புக் பண்ணுங்க என்ன. ஏ அஞ்சலி குட்டி, எப்படி இருக்கீங்க? பிரெஞ்சு ஃப்ரைலாம் சாப்பிடுதியே, யார் வாங்கி தந்தா? சித்தப்பா வாங்கி கொடுக்கல, எங்க அப்பா செஞ்சு கொடுத்து. எங்க அப்பா கிட்ட எல்லாமே செய்யும். எங்க அப்பா எல்லாம் சமையலும் பண்ணும். எங்க அம்மா தூங்கிக்கிட்டே இருக்கும், யூடியூப்ல வீடியோ பார்த்துட்டு இருக்கோம். எங்க அந்த தேங்காய் இருக்குல்ல, துருவி வச்சிருங்க. அடுப்புல சாதத்தை வடிச்சு வச்சிருங்க என்ன. முடிஞ்சா ஒரு காப்பி போட்டு கொடுங்க, தலை நல்லா வலிக்குது. அதுக்கப்புறம் அந்த மிஷின்ல துணி கிடக்குது பாருங்க, சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு அந்த துணியை காய போட்டுருங்க. சரிம்மா, இந்த சாதம் இப்பதான் அடுப்புல வச்சிருக்கேன். நீ சொல்லதுக்கு முன்னாடி எனக்கு தெரியும் நீ சொல்லுவேன்ட்டு. அதான் சாதத்தை அடுப்புல வச்சிருக்கேன். இந்த பொரியலே கட் பண்ணிட்டு இருக்கேன். துணி தானே காய போட்டிருக்கேன். காப்பி ஒரு 10 நிமிஷத்துக்கு தரேன் போரு. இப்பெல்லாம் புரியுது, இந்த வீட்டுல எல்லா வேலையும் இவன் தான் பாக்கன்ட்டு. இது ஏன் வீட்டுக்கு வந்துட்டு ஒரு நாள் கூட கூப்பிட மாட்டான் போல. வரா இருந்தாலும் போன் பண்ணிட்டு வான்னு அடிக்கடி சொல்லுவானே, அது காரணம் இப்பெல்லாம் புரியுது. அம்மாட்ட சொன்னா நல்லா இருக்கும். அஞ்சலி, உங்க வீட்டுல உங்க அம்மா வேலையை செய்ய மாட்டாங்களா? எங்க அஞ்சலி யார்ட்டே பேசிட்டு இருக்க, யாருன்னு பாருங்க. வாடா, சொல்லவே இல்ல வாரண்டு. வாங்க இங்க. இப்பதான் புரியுது, நீ எதுக்கு வீட்டுக்கு வந்தாலும் போன் போட்டுட்டு வரேன்னு சொல்லுது. வீட்டுல பூரா சமையல் நீதான் போல இருக்குது. சரி சரி, உன் கதை அது. இந்த எனக்கு பொண்ணு பாத்திருக்குல்ல, அவங்களோட அம்மா அப்பா சொல்ல வந்திருக்காங்க நிச்சயத்துக்கு. ஓ, இவங்கதான் பொன்னியோட அம்மா அப்பாவுமா? என்ன நல்லா இருக்கீங்களா? ஏண்டி வாய் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா? அதான் அன்னைக்கே முடிஞ்சு போச்சுன்னு சொல்லியாச்சுல. இது வேற பொண்ணுடி, வேணுக்குண்டே கேட்காத. வேணுக்குண்டு தான் கேட்டேன், எனக்கு எல்லாம் தெரியும். அட உட்காருங்க, வாங்க. இருக்கட்டும் தம்பி, இன்னும் நிறைய வீட்டுல சொல்ல வேண்டியது இருக்குது. நேரம் சட்டுன்னு போயிரும். காப்பி எல்லாம் தாங்க குடிச்சிட்டோம். வர ஞாயிற்றுக்கிழமை பவித்ராக்கும் பாண்டிக்கும் நிச்சயதார்த்தம், மஹால்ல வச்சுதான். எல்லாரும் கண்டிப்பா வந்துருங்க, சரியாம்மா? ஞாயிற்றுக்கிழமை வந்துருங்க.
ஆ சரிங்கம்மா, கண்டிப்பா வர்றோம். என் குழந்தை நடக்குது நிச்சயம். நடக்குமோ நடக்காதன்ட்டு இழுபறியில இருந்து நல்லபடியா இப்ப மாதிரி முடியுதே, ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா வருவோம். வாயை வச்சுட்டு சும்மா இருக்காளா? எங்கேயாவது ஆல்ரெடி எடுத்துக்கிட்டே இருப்போம்மா.